ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் பிக்ரோல்ஸ் தமிழ். போன சாப்டரோட ப்ரீவியஸ் வீடியோ பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், இல்லைன்னா சேனலில் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த சாப்டர் பாருங்கள், இல்லைன்னா கதை புரியாது. வளவளம் பேசாமல் கதைக்குள்ளே போயிடலாமா? சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஃபேங் யாரோ என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கே. ஃபாதர், ஃபேங் உன்னோட காயங்கள் எல்லாம் ஆல்ரெடி ரிகவர் ஆயிடுச்சா? எல்லாம் ஆல்ரெடி ஹீல் ஆயிடுச்சு. அவ்வளோ தீவிரமான காயங்கள் நின்றும் இவ்வளோ சீக்கிரம் குணம் அடைஞ்ச நல்ல காரியம்தான். இந்த முறை உன்னை இழந்துடுவோன்னு நான் நினச்சேன். ஃபாதர், இந்த பிரச்சனையை என்கிட்டே விட்டுடு. நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். சின்ன ஃபேங் வேறொரு ஆளாக மாறி இவ்வளோ வலிமையாய் எப்போதும் என் முன்னாடி நிப்போன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. இதுதான் நல்லது. அவனோட கல்டிவேஷனுக்கும் அவன் ஸ்ட்ராங்காக அதுக்கும் இந்த பாதை தான் நல்லது. ஓகே ஃபேங், என்னாச்சு இந்த செவருக்கெல்லாம்? ஓ, அந்த செவரா? கோராக்கு பிறகு என்னோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்லை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணது தான் அது. இவ்வளோ காலம் ட்ரைனிங் எடுக்காமல் இருந்ததுனால என்னோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு. என்னோட மகனுக்கு இப்போ 7000 ஜின்னுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது. அவன் இப்போ செட்ரப்போல் மார்ஷியல் ஆர்ட் ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரும் ஆயிடுச்சு. ஃபேங், நீ கடைசியாக பிரேக் த்ரூ அடைஞ்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஃபேங், நீ என்னோட பையன்தான்னு நீ நிரூபிச்சிட்ட. நல்ல வேலை பார்த்தேன் ஃபேங். நாளைக்கு நாம் ஃபேமிலி மீட்டிங்குக்கு போகலாம். நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஒளிஞ்சிருக்க அந்த கருப்பாடை நாளைக்கு இந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்து தூக்கி வீச போகிறேன் ஃபேங். அப்பா, என் மேலே நம்பிக்கை வை. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்போதும் நான் உடைக்க மாட்டேன். பரவாயில்லை மகனே, உன்னோட காயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூண்டி ரெக்கவர் ஆக வேண்டி இருக்குது. நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஓகே அப்பா. இங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஹீரோட மேன்ஷனுக்கு மேலே. இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கும்னு நான் எப்போதும் நினச்சது இல்லை. இதெல்லாம் நாவலாக பார்த்துருக்கேன். கடைசியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு. நிறைய லோடு லிங்ஃபா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு. என்னை கேலியும் கிண்டலும் பண்ணவங்களுக்கு நான் பதிலடி கொடுப்பேன். என்னோட வாழ்க்கை அசாதாரணமாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை பிரம்மாண்டமாகவும் அற்புதமாகவும் அமைய வேண்டும். ஹீரோ அப்படி அந்த மேன்ஷனுக்கு மேலே இருந்து கத்தி சொல்கிறான். அங்கிருந்த பேனல் கட் பண்ணால் மார்ஷியல் ஆஃப் ட்ரைனிங் ஃபீல்ட் ஆஃப் லின்க்ளான் அப்படின்ற ஒரு ஏரியா தான் காணிக்குது. ஏய், நீ கேள்விப்பட்டையா? ஃபஸ்ட்டு எல்டரு, தேர்டு எல்டரு, அதுவும் இல்லாமல் கிராண்ட் எல்டரும் இன்னைக்கு கிளான் மீட்டுக்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டியா? நேற்று லின்ஃபாங்னு யாரோ போட்டு சமையல் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த யுன்ஹாய் கிளான் மேலே தான் சந்தேகப்படுறாங்க. ஃபஸ்ட்டு லோடு எப்போதும் எங்களோட பற்றி கவலைப்பட்டது தான் இருக்கணும். மேபி லின்க்ளான் மாஸ்டர் மாற்றப்படலாம். இதெல்லாம் ஹீரோட செவியில் கேட்டு தான் இருக்கு. ஆனாலும் ஹீரோ ஒன்றும் பேசாமல் போயிட்டே இருக்கா. அப்புறம் பேக்கில் இருந்த ஒரு சப்தம், என்ன நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? நீ ஒரு லக்கி மேன் தான்டா. யாருன்னு பார்த்தா அந்த லூசு பையன். அந்த லூசு பையன் இருந்துக்கிட்டு உனக்கு இந்த ஃபேமிலி மீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ தைரியமா? இந்த மக்கள் உன்னை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கணும்னு பயம் இல்லையா? ஹீரோ, லின் யூ, நீ இப்போ என்ன சொன்ன? உன்னோட திரும்பி சொல்லு. ஹீரோட அப்பா இருந்துட்டு, ஃபேங், நீ கோவப்படாமல் இரு. உன்னோட கசினான லின் யூனுக்கு சுத்தமான மரியாதையே தெரியாது. இப்போதைக்கு அவன்கிட்ட பேசுறதே அர்த்தம் இல்லாது. ஃபேமிலிக்கு மீட்டிங் அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். ஹீரோ, எனக்கு புரிஞ்சிருச்சப்பா. இந்த லூசு பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நீ ஒரு பயந்தாங்கோலி தாண்டா. குட் மார்னிங் எல்டர். சில நாளைக்கு முன்னாடி யுன்ஹாய் கிளானை லின்க்ளான் வந்து விசிட் பண்ணியாச்சு. அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. பாதி சத்த குப்பையை லின்க்ளானுக்கு அனுப்பி வச்சாங்க. அதனால லின்க்ளானோட ரெப்புடேஷனே போயிடுச்சு. இவன் தான் தேர்டு எல்டரு, அந்த லூசு பையனோட அப்பா இருந்துட்டு இந்த லின்ஃபாங்க இந்த கிளான்ல இருந்து வெளியேற்றணும். அவன் இந்த கிளான்ல இருக்க தகுதி இல்லாதவன். ஹீரோட அப்பா பெஞ்சு தட்டிக்கிட்டே சொல்கிறா, போதும் நிறுத்து தேர்டு எல்டர். கிளானட்டான நானே இன்னும் பேச தொடங்கல. நீ எப்படி சண்டையை மூட்டி விடாம பார்த்தேன். என்னோட ஃபேமிலி பிரச்சனை எல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ போய் சீட்டில் உட்காரு. ஹீரோட அப்பாவோட பக்கத்திலே இன்னொருத்தன் வந்து உட்காரு. அவன் பேரு லிங் பாடோ. இப்போ இருந்துக்கிட்டு நீ சொல்லது என்னால் ஒத்துக்க முடியாது. நீங்கள் கிளான் ஹெல்டராக இருந்தாலும் அவன் சொல்லதும் கரெக்டு தானே? ஹீரோட அப்பா, என்னோட ஃபேமிலி பொசிஷனை பறிக்கிறது தானே இந்த ஏமாத்து வேலையெல்லாம். எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ? இன்னைக்கு நாம் ஒரு பேட்டில் பண்ணவோ, அதில் நான் தோத்துட்டா நானும் என் மகனும் இந்த லின் கிளானில் இருந்தே வெளியே போகிறேன். நான் வின் பண்ணிட்டா நீங்கள் நீங்களோட அசிங்கமான வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்.
அதுக்கென்ன, நான் உனக்கு பயப்படுவேன்னு நினைச்சியா? இப்போ பக்கத்துல இருந்த கிழட்டு கூட்டம் எல்லாம் இந்த கிளானோட லீடர் ரொம்ப திமிரு பிடிச்சனா இருக்கு, அவனுக்கு இன்னைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். சரி பார்ப்போம், அவனோட பவர் கொண்டும் அவன் அதிகாரம் கொண்டும் இந்த கிளானை நிலநிறுத்துவன்னு பார்ப்போம். என்ன எனக்கு குளிருது. ஹீரோட அப்பா அங்க மாசம் ஐஸ் எனர்ஜியில் ரிலீஸ் பண்ணிட்டு நிக்கிறா. நேரம் வைப்பஸ் இருந்த அவன் ஐஸுக்குள்ள இருந்து டேய் நிப்பாட்டுடா. ஹீரோட அப்பா இருந்து ஸ்பெல்ல சொல்லிட்டா, ஹை ஃப்ரீசிங் தி வேர்ல்டு. அவன் அந்த ஐஸுக்குள்ள இருந்து கத்திக்கிட்டு இருக்கா, டேய் வேண்டாடா விட்றா. ஹீரோட அப்பா விடுற மாதிரி தெரியல. ஹீரோட அப்பா பிரேக் என்ன சொன்னதும் அவன் ரத்தம் கக்கி கீழே விழுந்துட்டான். அவன் கீரை கிளந்துட்டு சொல்கிறான், லின்ஹா இவங்ககிட்ட இருந்து நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. அப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாம் கலகலப்பு பேச தொடங்கியாச்சு. ஹே இது பார்த்தியா, செகண்ட் ஹெல்டர் ஒரே மூமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஹெல்டரை நாக் டவுன் பண்ணிட்டான். நம்ம கிளான் லீடரு சாதாரண ஆளே கிடையாது. மேலே இருந்த ஓல்டு மேன் யோசிக்கிறான், லின்ஹாயோட ஃப்ரீசிங் ஸ்கில் 8ஆம் லெவலில் வேற இருக்குது, அதனால தான் லின்ஹா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா. இப்போ ஹீரோட அப்பா, எல்லா எல்டர்ஸும் கேளுங்க, கிளான் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ அந்த ஓல்டு மேன், நீ சீரியஸாக சொல்கிறியா லின்ஹாய்? கிளான் லீடரோட கல்டிவேஷன் லெவல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்கும்போது லின் குடும்பத்துக்கு நல்ல பெருமை கிடைக்க போகுது. இது பார்த்து கிளான் மெம்பர்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, போட்டி முடிஞ்சு போயிடுச்சு, இனி கிளான் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஹீரோட அப்பா, ஓகே கிரேட் எல்டர், நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகிறேன். அப்போ அந்த லூசு பையனோட அப்பா குறுக்க வந்துட்டு, நீ எதுக்காக உன்ன குப்பை பையனை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுற, அது இந்த கிளானுக்கு அபமானம். அப்போ ஹீரோட அப்பா, நீ ஃபஸ்ட்டு போய் உன்னோட மகனுக்கு மரியாதையை சொல்லிக் கொடு. ஹீரோ அங்கேருந்து மாதம் நடந்து வந்துட்டு, நீங்கள் என்ன குப்பைன்னு திரும்பி கூப்பிடுற, உங்களோட மகனுக்கும் அப்படி ஒரு நிலைமை வரும், அப்போ நீங்கள் சங்கடப்படுமா? அப்போ அந்த லூசு பையன், நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன கனவுல இருக்கியா, நீயும் நானும் ஒன்றுன்னு கம்பேர் பண்ணுற. அப்போ ஹீரோ வந்துட்டு, நீ உன்னோட சப்தம் குற, உன்னோட எனக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்போ அந்த லூசு பையன், அதுக்கு என்ன, சண்டை போட்டு பார்த்துக்கலாமே. அப்போ அந்த லூசு பையனோட அப்பா அங்கேருந்து, மகனே அவனுக்கு இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடு. இப்போ லூசு பையன், சரி அப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. டெய்லிங் ஃபேங், என்னோட 3 மூவை நீ தாங்கிட்டு இருந்த நான் இந்த போட்டியிலிருந்து விளங்கிக்கிறேன், உன்னை பயமுறுத்த என்ன எனக்கு இல்லை. ஹீரோ அப்போ இருந்து சொல்கிறா, நீ ஒரு மூவு, என்னோட ஒரு மூவு தடுத்த நான் இந்த போட்டியிலேருந்து விளங்கிக்கிறேன். அப்போ சுற்றி இருந்தவங்க எல்லாம், டேய் அவன் சொன்னது கேட்டையா, அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவனுக்கு என்ன இன்னும் உயிரோடு எடுக்கணும்னு ஆசை இல்லையா? அந்த லூசு பையன், டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன இன்சல்ட் பண்ணுவேன், இன்னைக்கு உன்னோட குப்பையான வாழ்க்கையை சாவை விட மோசமாக்குவேன் நான். அப்போ ஹீரோட டார்க் மார்ட்ஸோட வெளியே எடுத்துட்டு வந்துட்டு, முட்டாத்தனம் பேசாமல் சண்டைக்கு வாடா. அந்த லூசு பையனோட சோல் எடுத்துட்டு வந்துட்டு, வாடா பார்த்துக்கலாம். ஹீரோட பவர் ரிலீஸ் பண்ணி மார்ஷல் ஆர்ட்ஸ் 9 ஃபோல்ட் வேவ்ஸ் அட்டாக். அந்த லூசு பையன் ஷாக் ஆகி பார்க்குறதோட இந்த சாப்டர் இங்கே முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வாய்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அடுத்த வீடியோ போடும்போது நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன். பின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். பின்ன ஓகே, பை கைஸ்.